நம்ம ஃபஹத் ஃபாசிலோட ஃபஸ்ட்டு மூவியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவரோட அப்பா த கிரேட் டைரக்டர் ஃபாசில் சார் டைரக்ட் பண்ணி 2002 வெளியே வந்த கையெத்தும் தூரத்து, அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்குன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த மூவியை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. இந்த மூவியை பற்றி பேசும்போது நான் அப்படியே இந்த மூவி ரிலீஸ் ஆன அந்த டைம் இல்லையா, அந்த டைமில் இருந்த என்னோடய மெமரிஸுக்கு போயிடும். ஏன்னா எனக்கு நிறைய பர்சனல் ஃபேவரேட்டான மெமரிஸ் அந்த சமயத்தில் இருந்துருச்சு. அதனால் கூட மேபி எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். இந்த மூவியில் ஃபஹத் ஃபாசிலோட பெயராக வர்றது ஆக்ட்ரஸ் நிகிதா. நிகிதாவோடையும் ஃபர்ஸ்ட் மலையாள மூவி அதுதான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம படத்துக்குள்ளே போகலாமா? சாரி, ஒரு விஷயம் சொல்லிவிட்டு படத்துக்குள்ளே போகலாம். ஃபஹத் ஃபாசிலோட இன்னொரு நேமில் தான் அவர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நேம் ஷானு. இது அவரோட இன்னொரு நேம். ஓகே, அரவிந்த நயனானின் இப்படிப்பட்ட அழகான ஒரு சாங்கில் தான் இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு போட்டு ஜெட்டியில் கொஞ்சம் பேர் போட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆளுங்களோட முன்னாடி தான் இந்த கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது. இந்த அழகான சாங், அழகான பொண்ணுங்க ஒரு டான்ஸுக்கு இடையிலேயே நம்மளோட ஹீரோ என்ட்ராகிறாங்க. ஹீரோவோட கையில் யாருக்கோ கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட் எடுத்து அவர் ஸ்லோவாக நடந்து அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்களோட ஒரு ஓரத்தில் உட்கார்றாங்க. நம்ம ஹீரோ பேர் சச்சின். சாங் முடிஞ்ச உடனே சச்சினோட பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போடுற அங்கிள் உட்காந்துட்ருக்கல, அந்த அங்கிள் சச்சின்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். என்ன பேர், எங்கே போகிற, என்ன கையில் என்ன இருக்குது, யாரை பார்க்க போகிறேன், அந்த மாதிரியெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் சச்சின் கரெக்டாக ரிப்ளை கொடுக்குறேன். நான் கோட்டயம் வரைக்கும் போகிறேன், அங்கே ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணணுன்னெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அங்கிள் விடுறதுக்கு ஐடியாவே இல்லை. அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. என்ன ஃப்ரெண்டு, கோட்டயத்தில் எந்த இடம். அப்போது நம்மளோட ஹீரோ இரிட்டேட் ஆகுறாங்க. ஆனால் அங்கிள் அவனை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. தம்பி, உன்னை நான் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால தான் கேட்டேன் நீ எங்கே போகிறேன்னு. அப்படியெல்லாம் கேட்கும்போது சச்சினும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாங்க. சச்சின் சார் நான் என்னோடய லவ்வரை பார்க்க போகிறேன், நாங்கள் மீட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படி சொல்கிறேன். அப்போ என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களும் இவர் பேசிகிட்டு இருக்கிறது பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் உள்ளே சச்சின்கிட்ட கேள்வி கேட்குறேன். அப்படியா, சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நாளாச்சு நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கு, இப்போ எதுக்காக பார்க்க போகிற, என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கு, அந்த மாதிரியெல்லாம் அருமையாக பேசுகிறாங்க. அவர் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறதுனா, போட்டு வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறதுக்கு ரெடி. போட்டில் ஏறும்போது அங்கேயும் 1 மணி நேரம் அங்கேயும் இருக்குது நமக்கு பேசுகிறதுக்கு. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறேன், அந்த மாதிரி சொல்கிறேன். அங்கே இருந்து சச்சின் அவனோட லவ் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஊட்டியில் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறதுக்காக சச்சின் வராங்க. சச்சின் வந்த அன்னைக்கே நம்மளோட ஹீரோயினை மீட் பண்ணுறேன். ஹீரோயின் பேர் சுஷமா. அவர் மீட் பண்ணுற அந்த சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சுஷமா ஜோகிங்கில் வந்துகிட்டே இருக்குது சுஷமா. ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ சச்சின் அவளை மீட் பண்ணுறது. ஆனால் அவள் இவனை பார்க்கல, இவன் மட்டும்தான் அவளை பார்த்துருக்கிறது. அந்த சிச்சுவேஷன் அப்படின்னா, சுஷமாவோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே வெட்டுக்கிளி போகுது. அந்த வெட்டுக்கிளியை அவள் எடுத்து அந்த வெட்டுக்கிளிகிட்ட பேசி சிரித்து அந்த வெட்டுக்கிளி அழகாக வெளியே விடும்போது சச்சின் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சச்சினை சுஷமா பார்த்ததே இல்லை. சுஷமா அதெல்லாம் முடித்து அப்படியே மறுபடியும் ஜோகில் போகிறாங்க. சச்சின் அவள் போன வழியை அப்படியே பார்த்துட்ருக்கு. அந்த இடத்துலலாம் ஒரு மியூசிக் இருக்குது. வா, செம்மையாக இருக்கும் அது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சிச்சுவேஷனும் பிடிக்கும், அந்த மியூசிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே சச்சின் அவனோட அங்கிளோட வீட்டுக்கு வராங்க. அங்கிளை ப்ரொஃபஸர் அங்கிள் அப்படி தான் கூப்பிடுறது. அப்படியே ப்ரொஃபஸர் அங்கிள்கிட்ட பேசி உள்ளே போகிறாங்க. ப்ரொஃபஸர் அங்கிள் என்ன சொல்கிறதுன்னா, உன்னோட காலேஜில் பேசிட்டேன், ஸோ அங்கே ரூம் ரெடி பண்ணுறதுக்கு மீன்ஸ் ஹாஸ்டலில் நிற்கிறதுக்கு ஒரு 10 days கேப் இருக்குது. ஏன்னா அங்கே இன்னும் க்ளீன் ஆகலை, அங்கே வேறு ஏதோ பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 10 days நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு ஹாஸ்டலுக்கு சேஞ்ச் ஆகலான்னு சொல்கிறேன். சரி, ஓகேன்னு சொல்லி சச்சினும் வீட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபஸருங்களோட சன்னோட பைக் அங்கே இருக்குது. அந்த பைக்கோட சாவி எடுத்து அவர் கொடுக்குறாங்க. உனக்கு எங்கேயாவது போகணுன்னா அந்த பைக்கில் போங்க அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சச்சின் என்னன்னா சும்மா தானே இருக்குது வெளியே போகலான்னு சொல்லி அவன் தனியாக பைக்கெல்லாம் எடுத்து ஓட்டிகிட்டு போகும்போது
மறுபடியும் நம்மளோட சுஷ்மாவை மீட் பண்ணுறாங்க. ஒரு ஷாப்பில் வச்சு அவளை பார்க்குறாங்க. ஸோ மறுபடியும் பின்னாடி போகிறேன். ஆனால் அங்கேயும் சுஷ்மா சச்சினை பார்க்கல. சச்சின் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறது. ஆனால் சச்சினுக்கும் அவளுக்கு முன்னாடி போகிறதுக்கு தைரியம் இல்லை, அப்படி தான் நினைக்கணும். ஸோ அவள் பின்னாடி மறுபடியும் போகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு விஷயம் நடக்குது. நம்ம சுஷ்மா இல்லையா, சுஷ்மா வந்து யாருக்கோ ஒரு கிஃப்ட் வாங்கி அந்த பலூன் இல்லை, அந்த ஹைட்ரஜன் பலூன் கீழே வந்து அந்த கிஃப்ட் கார்டெல்லாம் வச்சு அவள் வெளியே வந்தால் அது வந்து அவள் கையிலேருந்து மிஸ் ஆகுது. அவளுக்கு வந்து அது கிடைக்கல. ஆனால் சச்சின் என்ன பண்ணுன்னா அந்த பலூனுக்கு பின்னாடியே ஓடிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப 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 தூரம் ஓடி கஷ்டப்பட்டு அந்த பலூனை ஆக்சுவலாக பலூன் வந்து ஒரு மரத்தோட ஒரு கம்பில் வந்து மாட்டுறாங்க. அது சச்சின் எடுத்து அது படிக்கிறாங்க. அந்த குறிப்பில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, நந்துவுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கு. அந்த குறிப்பு படித்த உடனே சச்சினுக்கு வந்து ஒரு யோசனை வருது. ஏன்னா இங்கே வரதுக்கு முன்னாடியே அங்கிள் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டேன், இன்றைக்கி வந்து இங்கே நந்துன்னு சொல்லி ஒரு பையனோட ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, நமக்கு கண்டிப்பாக போகணுன்னு சொல்கிறேன். அந்த ஞாபகத்தில் வந்து அவன் ஹாப்பி ஆகிறாங்க. ஸோ அங்கே போனால் சுஷ்மாவே மறுபடியும் பார்க்கலாம், அந்த மைண்ட் செட்டு வருது அவருக்கு. அந்த பார்ட்டியில் வச்சு மறுபடியும் சச்சின் சுஷ்மாவை மீட் பண்ணுறேன். ஆனால் இந்த டைமில் வந்து சச்சின் சுஷ்மாக்கிட்ட பேசுகிறேன். அது எப்படின்னா, அந்த பலூன் வந்து சுஷ்மாவுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து எனக்கு வெளியேருந்து கிடச்ச, அதான் உங்களை பார்த்த உடனே உங்கள்கிட்டேருந்து போனதை நான் பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஏன்னா அவள் வந்து ஆசைப்பட்டு வாழ்ந்த போயிடுச்சில்ல, அந்த கஷ்டத்தில் இருந்தேன். ஆனால் சச்சின் கொடுத்த உடனே ரொம்ப ஹாப்பியாக வராங்க. அங்கேயே அவருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிறேன். அங்கே வச்சு சுஷ்மாவோட ஃப்ரெண்ட்ஸையும் அங்கே இருக்கிற கொஞ்சம் பசங்களை எல்லாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க சச்சின்கிட்ட. அங்கே வந்து 2 கேங் இருக்குது. அந்த 2 கேங் பேர் வந்து, ஒரு கேங்கு எல்லோ, ஒரு கேங்கு ரோஸு. அங்கே சுஷ்மா பாட்டு பாடும்போது சுஷ்மா கூட பெயராக நம்ம சச்சினும் பாட்டு பாடுறேன். அழகான சாங் அது. அந்த சாங் பாடும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறாங்க சச்சினை. அங்கே இருக்கிற எல்லோ கேங்க்கும் பிடிக்குது, ரோஸ் கேங்க்கும் பிடிக்குது. அப்படி ரொம்ப ஹாப்பினஸான மூமெண்ட்ஸில் வந்து அந்த சாங் முடியுது. அந்த சாங் முடியும் போதே நம்ம சுஷ்மாவும் சச்சினும் ஓரளவுக்கு பக்கம் வந்துருச்சு. மீன்ஸ் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். அந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேங்குக்குள்ளேயே சண்டை வருது. அவருக்குள்ளேயே வந்து ஒரு காம்படிஷன் வருது. ஏன்னா சச்சின் யாரு கூட நிற்கும்னு. சுஷ்மா சொல்கிற, இல்லை அவன் நம்ம எல்லோ கேங் கூடலாம் போக நான் விட மாட்டேன், ஒரே ஒரு கால் வந்து நான் அவரை நம்ம ரோஸ் கேங்கில் இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட கால் பண்ணி சச்சினை வர வைக்கிறாங்க. சச்சினும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சச்சின் என்ன ஆசைப்பட்டியோ அது இங்கே நடந்துருச்சு. அப்படியே நம்ம சச்சின் வந்து அந்த டீம் கூட, நம்ம ரோஸ் டீம் கூட வருது. அந்த டைமில் வந்து ரோஸ் டீம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ஒரு காம்படிஷன், ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம சுஷ்மா தான் லீட் பண்ண போகிறேன், எங்களை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்கிறேன். சச்சின் வந்து ஓகே டன் நான் பண்ணுறேன், அவ்வளோ ஹாப்பியாகிறாங்க அவர். அந்த டான்ஸ் காம்படிஷன்லும் சுஷ்மா டீம் வந்து வின் பண்ணுறேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு டென்ஷன் இருந்தேன். அந்த ஜட்ஜில் வந்து ஒரு ஆள் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, அந்த ஆள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க அப்படியெல்லாம் சொல்கிறேன். இதனால்னா அந்த எல்லோ கேங் கூட இருக்கிற ஜட்ஜுன்னு சொன்னேன் அது. ஆனால் சச்சினுக்கு வந்து அந்த ஜட்ஜை ஏற்கனவே தெரியும். அவரோட ஒரு கள்ளக்காதல் வந்து இவனுக்கு சச்சினுக்கு தெரியினதுனால அது சொல்லி பயப்படுத்தி, நீங்கள் வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, நீங்கள் ஃபேக்காக பண்ணாதுங்க, எல்லோக்காக எதுவும் பண்ணாதுங்க, உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுன்னு சொல்லி அவர் விடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம சுஷ்மா டீமுக்கு தான் கிடைக்குது. மீன்ஸ் ரோஸ் கேங் வின் பண்ணுறேன். அந்த வின் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிறேன். ஆனால் இந்த சுஷ்மாவுக்கும் சச்சினுக்குள்ளேயும் என்னமோ ஒன்று இருக்குன்னு ரோஸ் கேங்கில் இருக்கிற நிறைய பேருக்கு டவுட் வருது. அவர் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் இவருக்கு அதெல்லாம் தெரியாது. கடைசி டைமில் வந்து என்ன ஆகுனா, நம்ம சுஷ்மா வந்து இவனுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கால் பண்ணுறேன். அந்த டைமில் சச்சின் என்ன கேட்குன்னா, ஓகே சந்தோஷம், நீ சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு வந்து உங்களை வின் பண்ண வச்சுட்டேன். ஆனால் நான் வந்து டிமாண்ட் பண்ணுறது எனக்கு உன்னோட ஒரு ஈவினிங் வேணும் எனக்கு. அது நான் முன்னாடி கேட்டிருந்தேன், அது எனக்கு எப்போ கொடுக்குன்னு கேட்குறேன். சுஷ்மா வந்து சரி நம்ம மீட் பண்ணலாம் அப்படி சொல்கிறேன். சுஷ்மா ஈவினிங் வரும், அவகிட்ட நம்ம காதல் சொல்லணும், அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற டைமில் வந்து சச்சினுக்கு ஒரு பெரிய ஷோக்கு ப்ரொஃபஸரங்கள் கொடுக்குறாங்க. அது ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறம் வந்து சுஷ்மாவோட மேரேஜ் அது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்காக அவளோட அம்மாவும் அப்பாவும் வெளியூர்லேருந்து ஃபாரின்லேருந்து வராங்கன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப டென்ஷனாக வராங்க சச்சின்.
ஈவினிங் அந்த ஈவினிங் டைமில் வந்து சச்சின் சுஷ்மாவும் மீட் பண்ணுறேன். ஆனால் காதல் சொல்ல போனால் நம்ம சச்சின் என்ன பண்ணுவோன்னா, அவளோட அந்த சுச்சுவேஷனெல்லாம் அவனுக்கு தெரியும்ல, ப்ரொஃபஸர் அங்கே சொல்லி அவளுக்கிட்ட மாற்றி சொல்கிறேன். எதுக்காக இன்றைக்கி ஈவினிங் வரதுன்னு கேட்டால் இவன் சச்சின் என்ன சொல்லுவேன்னா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி என்னோடய பர்த்டே, அது சொல்கிறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்லாமல் கூப்பிட்டேன்னு சொல்கிறேன். அங்கே வச்சு அவர் பேசுகிறேன். ஆனால் சச்சினுக்கிட்ட சுஷ்மா வந்து சொல்கிறேன், நான் உங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டாக தான் நான் அம்மா அப்பா கிட்ட சொல்ல போகிறது அப்படியெல்லாம் சொல்கிறேன். அவருக்குள்ளே 2 பேர்கிட்டையும் காதல் இருக்குது. ஆனால் 2 பேரும் சொல்லலை. 2 பேரும் வந்து சொல்லாமல் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தள்ளி நின்று இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது. இவர் 2 பேரும் வந்து சரி, நான் அவங்களோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு அப்படியோ, அது போதும்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து வெளியே போகிறார். சச்சின் வந்து அவனோட லவ் எல்லாம் வேணாம், அது பிரேக்கப் ஆகிடுச்சு, நீ அதுக்கு பின்னாடி நான் போக வேணாம், பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அவளுக்கிட்ட சொல்லலை, ஆனாலும் அவனுக்குள்ளே இருந்த லவ் போச்சு அப்படி சொல்லி அவளுக்காக வாங்கின அந்த கிஃப்டெல்லாம் அவன் உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனாலும் இவர் 2 பேரும் வந்து உள்ளுக்குள்ளே காதலுக்கு வச்சு எவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக போக முடியும். அவர் வந்து அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கிறது. அதுக்குள்ளே ஒரு சாங் வருது, அவரோட ப்ராக்டிஸ் அது இதெல்லாம் சொல்லி அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே சுஷ்மாவோட கல்யாண நிச்சயத்துக்கு டைம் ஆகுது. அந்த டைமில் வந்து அவளோட அம்மா வருது, ஃபோன்லேருந்து அம்மா வருது. அம்மா வந்ததுக்கப்புறம் அவள்கிட்ட ரொம்ப ஹாப்பியாகி கட்டி பிடிச்சி அவர் பேசிகிட்டு இருக்கு. ஸோ இவள் போனதுக்கப்புறம் அம்மா வந்து போய் அங்கே சர்வெண்ட் இருக்கும்ல, சர்வெண்ட்டுக்கிட்ட கேட்குற, நீ சொன்னல அந்த பையன் அது யார், ஏன்னா அந்த சர்வெண்ட் வந்து முன்னாடி சச்சினை பார்த்துருக்கு. சச்சின் சுஷ்மாவும் ஒன்றா ரூமுக்குள்ளே போகிறது, பேசுகிறது, சிரிக்கிறதெல்லாம் பார்த்து ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுதான் அம்மா இங்கே வந்து கேட்டிருக்கு, அந்த பையன் எங்கே இருக்குது எதுனாலும் கேட்டிருக்கு சர்வெண்ட்டுக்கிட்ட. அது சுஷ்மா கேட்குறாங்க. சுஷ்மா வந்து சண்டை போடுற, ஏன் அம்மா ஏதாச்சும் இருந்தால் எங்கிட்ட தானே கேட்கணும், எதுக்கு அவர்கிட்ட கேட்டுருக்குன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அம்மாவும் சுஷ்மாவும் நடக்கிற அந்த சண்டைக்குள்ளேயே வந்து நம்ம சுஷ்மா அம்மா கிட்ட அப்பாவை கேட்குறேன். அப்பாவை கால் பண்ணிவிட்டு கிடைக்கல, வேறு ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு கேட்குறேன். ஸோ அம்மா வந்து எங்கிட்ட வேறு நம்பர் எதுவும் இல்லை, வேணான்னா அப்பா எங்கே கூப்பிட்டுன்னு சொல்கிறேன். அவருக்குள்ளேயே எதுவும் சண்டை போய்ட்டுருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுதாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகும்போது சுஷ்மா வந்து அப்பாவுக்கு மறுபடியும் கால் அடிக்கிறேன், கிடைக்கிறேன். அப்பா கிட்ட பேசி அழுதுகிட்டே இருக்குது. எதனால அப்பா வரலன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு இப்போ வர முடியாது, இந்த நிச்சயம் வந்து அம்மாவுக்கு பிடிக்கிற மாதிரி நடத்தட்டும், அதுக்கப்புறம் அப்போ கல்யாணம் வந்து எனக்கு என்னோடய ஆசைப்படி நடத்தலாம்ல அப்படி சொல்கிறேன். ஆனால் சுஷ்மாவுக்கு வந்து அப்பா வந்தே ஆகணும், அப்பாவை பார்த்தே ஆகணும். ஏன்னா அவள் சச்சினுக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கு, எனக்கு அம்மாவை விட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ 2 பேரும் அழுதுகிட்டே இருக்குது. அப்பா வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன். ஆனால் மறுபடியும் வந்து அம்மாவும் சுஷ்மாவும் சண்டை நடக்கிறாங்க. எதனாலன்னா அம்மா வந்து அம்மாக்கிட்ட சுஷ்மா கேட்குற, அப்பா வரல, அப்பா வந்தால் தான் எனக்கு கல்யாணம் என்னோடய நிச்சயம் நடக்கணும், இல்லைன்னா எனக்கு பிடிக்காது அப்படியெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அம்மா வந்து என்ன அம்மா வந்து அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்க. அம்மா என்ன சொல்கிறதுன்னா, அப்பா வராமல் இருக்கிறதெல்லாம் அந்த காரணம் சொல்லாதே நீ, ஏன்னா எனக்கு தெரியும் அந்த அந்த பையனை உனக்கு பிடிக்கும், நீ லவ் பண்ணுற அந்த பையனை, அதனால தான் நீ கல்யாணம் இப்போ வேணான்னு சொல்கிற, அப்பா வராமல் இருக்கிறதெல்லாம் உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் சுஷ்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேடாகிறாங்க சுஷ்மா. ஏன்னா சுஷ்மாவுக்கு அவனை பிடிக்கும், சச்சினை பிடிக்கும். ஆனாலும் அம்மாவும் அப்பாவுக்காக அவள் வந்து அவளுக்கு காதல் சொல்லவே இல்லை. சுஷ்மா என்ன பண்ணுறதுன்னா, அம்மா மேலே இருக்குன்னா அந்த கோபத்தினால சொல்கிறேன், எனக்கு வந்து சச்சுவே தான் பிடிக்கும், நீங்கள் ஏன்னா அந்த கிஷோர்னு சொல்லி அந்த பையனை தான் முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருந்தேன். அந்த கிஷோர் வந்து அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன். ஸோ சுஷ்மா சொல்கிற, உங்களோட ஃப்ரெண்டை கால் பண்ணி சொல்லுங்கள், இந்த கல்யாணம் நடக்காது, எனக்கு இன்னொரு பையனை பிடிக்கும், அந்த மாதிரி கத்திக்கிட்டு வெளியே போகிறேன். அம்மா வந்து டென்ஷனாக நிற்கிறேன். இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கல, சுஷ்மா அம்மா என்ன பண்ணுறதுன்னா, அப்படியே சுஷ்மாவோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, இப்படி விஷயங்கள் இப்படி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு லவ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அப்படியெல்லாம் கேட்குறேன். அவர் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் தெரியலை, எங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லலை, ஆனால் அவரை நிறைய இடங்கள் மீட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கு, அவருக்குள்ளே இந்த மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம சுஷ்மா சச்சினை மீட் பண்ணி சச்சினுக்கிட்ட சொல்கிறேன், நான் வந்து அம்மா மேலே இருக்கிற கோபத்தினால் சொல்லிக்கிட்டேன், நாம் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டேன். சச்சின் வந்து ஷோக் ஆகுறேன், ஏன்னா சச்சினுக்கு அவ்வளோ பிடிக்கும்ல.
அது வந்து இப்படி ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் சுஷ்மா என்ன சொல்கிறதுன்னா, நான் வந்து பொய் தான் சொல்லியிருக்கேன் அம்மாக்கிட்ட. நம்ம லவ் பண்ணுற ஆளுங்க வந்து சொல்லியிருக்கு. எதனாலன்னா, இப்போது என்னோடய கல்யாணம் முடிஞ்சால் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து மீன்ஸ் அவர் டிவோர்ஸ் ஆகுறாங்க. அவர் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். என்னோடய கல்யாணம் முடிஞ்சு 2 பேர் 2 வழிக்கு போயிடும். அது வரைக்கும் தான் எனக்கு அவர் 2 பேரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச மாதிரி போயிடும். அதனால தான் நான் வந்து எவ்வளோ நாள் வந்து இது டிலே பண்ண முடியும் அப்படி நான் போயிட்டுருக்கிறதுன்னு அழுது சொல்லும்போது, சரி ஓகே, சரி அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லி சச்சுவும் சொல்கிறேன். சச்சினை மீட் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் வரும்போது சுஷ்மாவோட அம்மா இவளை வந்து லாக் பண்ணி வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. நீ வேறு எங்கேயும் போக வேணாம், கல்யாணம் முடியும் வரைக்கும் எங்கேயே இருக்குன்னு சொல்லி அங்கே லாக் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக சுஷ்மாவோட அம்மாவோட பிரதர் அவரும் இருக்கக்கூட, ஹரிமாமன் சொல்லி அந்த ஆளும் இருக்கக்கூட. சுஷ்மா வந்து கேட்குறாங்க, என் மாமனும் வந்து என்னை இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படி கேட்குறேன். மாமன் என்ன சொல்லுவேன்னா, முன்னாடி வந்து என்னோடய சிஸ்டர் மீன்ஸ் சுஷ்மாவோட அம்மா இந்த மாதிரி தான் லவ் பண்ணுற ஆள் கூட போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு. உனக்கு அந்த மாதிரி வரக்கூடாது, அதுக்கு நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன். சச்சினும் வந்து ப்ரொஃபஸருங்களோட வீட்டிலேருந்து ஹோஸ்டலுக்கு சேஞ்ச் ஆகிறேன். ஸோ அதுக்கு போன வழியிலே சுஷ்மாவோட அம்மா வந்து சச்சினை மீட் பண்ணி சச்சினுக்கிட்ட உங்களோட காதலிருந்து நீ போகணும், நீ மாறணும் அப்படி சொல்கிறேன். ஆனால் சச்சின் என்ன சொல்கிறதுன்னா, சுஷ்மா சொல்லட்டும், சுஷ்மா வந்து வேணான்னு சொல்லிட்டா நான் வந்து இதுலேருந்து விளங்குறேன்னு சொல்கிறேன். அந்த டைமில் சுஷ்மா என்ன பண்ணணும்னா, சுஷ்மா வந்து லாக் பண்ணி வச்சுருந்ததில்ல, அங்கேருந்து தப்பிச்சு யாருக்குமே தெரியாமல் ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்கு. அங்கேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு நம்ம சச்சுவே வர வைக்கிறேன். சச்சுக்கிட்ட நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இருக்குது குசுமம், அவளோட வீட்டுக்கு தான் போனோம். ஆனால் வந்து எனக்கு தனியாக போக முடியாது, ஏன்னா அப்பாவோட ஆளுங்கள் எல்லாம் வந்து என்னை தேடிட்டு இருக்கு, நீ வந்து என்னை ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறேன். சச்சின் வந்து சரி நம்ம போகலாம். சரி அப்போ அவர் அங்கேருந்து பிளான் பண்ணுறாங்க நம்ம குசுமத்தோட வீட்டுக்கு போகிறதுக்கு. அவருக்கு போகிறதுக்காக ஒரு லோரி கிடைக்கிது. அந்த லோரி டிரைவரும் அவர் கிளீனர் இருக்கு, அவர் 2 பேரும் ஹெல்ப் பண்ணி சுஷ்மாவும் சச்சினும் வந்து லோரி விட பின்னாடி ஏறி அவர் போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு நைட்டில் வந்து நைட்டு தானே, அந்த டைமில் வந்து ஒரு இடத்துல நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கு சச்சின், யாருன்னு தெரில. அந்த டைமில் வந்து சுஷ்மாக்கிட்ட ஒருத்தர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுற. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுன்னா, இவர் வந்து நம்ம சச்சினெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் வரும்போது டக்குன்னு வந்து சச்சின் கால் பண்ணால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவரை வந்து காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். சச்சினோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவதுன்னா, ஏன்னா நம்ம சுஷ்மாவுக்கு வந்து குசுமத்தை கனெக்ட் பண்ண முடியல, ஏன்னா அங்கே குசுமத்தோட வீட்டில் போய் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அவ்வளோ வரைக்கும் ஒரு 1 வீக் வரைக்கும் நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. அந்த இடம் எங்கேன்னு கேட்கும்போது நம்ம சச்சினோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லும், என்னோட ஒரு அங்கிள் இருக்குது, அவரோட வீடு வந்து இங்கே காலியாக இருக்குது, அந்த ஆள் இல்லை இங்கே, அதோட சாவி எங்கிட்ட இருக்குது, நம்ம வேணும்னா ஒரு 5-6 டேஸ் வேணும்னா நம்ம அங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்கிறேன். சரி ஓகே, ஹாப்பியாக எல்லோரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கே போகிறேன். அவர் எல்லோரும் அந்த வீட்டில் வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல வச்சு சுஷ்மா கிட்ட சச்சு வந்து சொல்கிறாங்க, உன்னை ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ண இடம், அங்கே வந்து நீ எப்படி இருந்த, அந்த வெட்டுகளையே நீ வெளியே விட்டது, இதெல்லாம் வந்து சச்சு சொல்கிறாங்க. ஸோ சுஷ்மா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாகிறாவா, இப்படியெல்லாம் நடந்திருக்கு. சச்சு எனக்கு இருக்கிற மாதிரி சச்சுவுக்கும் வந்து உள்ள என் மேலே காதல் இருந்துருச்சு. அது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சச்சினோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறேன், கோபி வக்கீல் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க, வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அந்த கோபி யாருன்னா நம்ம சச்சின் இல்லையா, சச்சினோட அப்பாவோட ஃப்ரெண்டு, இவரோட ரிலேட்டிவ். அவர் மீன்ஸ் அந்த ஆளுக்கிட்ட அந்த லாயர்கிட்ட சச்சின் வந்து சுஷ்மாவோடைய இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லியிருந்தேன், அப்பா அம்மா இருக்கிற பிரச்சனை, இந்த கல்யாண பிரச்சனை, நாங்கள் ஓடி வந்திருக்கிறது, இதெல்லாம் சொல்லியிருக்கு லாயர்கிட்ட. ஏன்னா அந்த அவ்வளோ தெரிஞ்ச ஆளாக இருந்ததுனால சொல்லியிருக்கு. ஸோ ஏதாச்சும் சொல்யூஷன் பார்க்கலான்னு சொல்லி லாயர் வந்து கூப்பிட்டுருக்காங்க அவரை. லாயர் என்ன சொல்கிறதுன்னா, சுஷ்மாவோட டவுட்டு கரெக்டாக இருக்குது, சுஷ்மாவோட கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா இந்த 2 பேரும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதனால சுஷ்மா இப்போ பிளான் பண்ண மாதிரி இந்த ட்ராமா வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறதுன்னா, நம்ம 2 பேருக்கும் ஒரு நோட்டீஸை அமுச்சு வைக்க போகிறேன். எதுன்னு சொல்லி, எனக்கு பிடிச்ச பையன் கூட நான் கல்யாணம் பண்ண போகிறேன், நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கணும் சொல்லி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ண போகிறேன். ஸோ 2 பேரும் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ட் பண்ண அந்த
டைமில் வந்து நம்ம கோர்ட்டுக்கு உள்ளேயோ இல்லை வெளியிலோ வச்சு நம்ம அவர்கிட்ட விஷயம் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு ட்ராமா. என்னோடய அம்மாவும் அப்பாவும் வந்து டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ராமா பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஆள் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் நம்ம சச்சின். சுஷமாவுக்கும் எங்களுக்குள்ளே வந்து காதலே இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பு மட்டும்தான் இருக்குது. அப்படி சொல்லி இந்த விஷயம் முடித்து சுஷமா வந்து கல்யாணம் பண்ணணும், நம்ம கிஷோரை கல்யாணம் பண்ணணும்னு லாயர் வந்து சொல்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் நம்ம லாயர் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிற அவர்கிட்ட, எங்கிட்ட நான் வந்து உங்கள் கூட இந்த ட்ராமாக்கெல்லாம் நிற்கிறேன், ஆனால் எனக்கு வந்து நீங்கள் ஒரு சைன் பண்ணி கொடுக்கணும். எங்கிட்ட நான் வந்து 2 லீகல் பேப்பர் வந்து ரெடி பண்ணியிருக்கு. அதில் வந்து ஒன்றில் வந்து சச்சினும் சைன் பண்ணணும், ஒன்றில் சுஷ்மாவும் சைன் பண்ணணும். என்ன மேட்ருன்னா அது சுஷ்மாவுக்காக ஹெல்ப்பு பண்ண ஒரு ஃப்ரெண்டு தான் நானுன்னு சொல்லி நம்ம சச்சினும், இது என்னோடய ஃபேமிலி டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த ட்ராமா பண்ணேன்னு சொல்லி சுஷமாவும் சைன் பண்ணணும்னு சொல்கிறேன். 2 பேரும் ஓகேன்னு சொல்கிறேன். சச்சின் வந்து சைன் பண்ணி கொடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் லாயருக்கும் ஏதோ டவுட் வருது. ஏன்னா நம்ம சச்சினோட கண்ணெல்லாம் அது மாதிரி ரெட் ஆகுறாங்க. சச்சின் சைன் பண்ணி கொடுத்து போகிறேன். ஸோ ஆனால் பின்னாடி வந்த சுஷமா வந்து சைன் பண்ணி கொடுக்காம நம்ம லாயர்கிட்ட சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃபேமிலி மீன்ஸ் என்னோடய அப்பாவும் அம்மாவும் வந்து டிவோர்ஸ் ஆகக்கூடாது, ஆனால் என்னோடய கல்யாணம் நடக்க வேண்டியது கிஷோர் கூட இல்லை, சச்சின் கூட தான் நடக்கணும்னு சொல்கிறேன். சுஷ்மா சைன் பண்ணாமல் சுஷ்மா லாயர்கிட்ட எனக்கு சச்சினை தான் பிடிக்கும், கல்யாணம் பண்ணதெல்லாம் கேட்கும்போது சச்சின் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம லாயரை சச்சினை கூப்பிட்டு சரி வா கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ரூமுக்கிட்ட போகிறாங்க. அந்த ரூமுக்கிட்ட போனதுக்கப்புறம் சச்சினுக்கிட்ட இவன் சொல்கிறேன், ஏன் நீ ஹாப்பியாக இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம் ஹாப்பியாக இருக்குது, இப்போது சுஷ்மா வந்து காதல் சொல்லிட்டாலேன்னு சொல்லும்போது சரி ஓகே நானும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து சுஷ்மாவோட அம்மா கிட்ட ஒரு டைம் பேசினேன். அந்த டைமில் வந்து என்கிட்ட அவர் சொன்னேன், எதனால் அவர் வந்து இப்போது கல்யாணம் வந்து சீக்கிரம் பண்ணணும்னு சொல்கிறதுன்னு ஒரு காரணம் சொல்கிறேன். நம்ம சுஷ்மாவோட அப்பாவுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது. அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வாழ போகிறது இல்லை, எந்த டைமில் வேணாலும் அவர் வந்து டெட் ஆகிடும். அதனால் அவர் டெட் ஆனதுக்கு முன்னாடியே சுஷ்மாவோட கல்யாணம் பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை. அதுக்கு தான் அம்மா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. அவர் டைவோர்ஸ் ஆக போகிறதெல்லாம் இல்லை, சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கு அப்படி சொல்கிறேன். இது கேட்ட உடனே சச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. சச்சுக்கிட்ட லாயர் கேட்குறேன், ஏன் நீ சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். சச்சின் என்ன சொல்கிறதுனா, இல்லை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் கூடவே நிற்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து சுஷ்மா ஹாப்பியாக இருந்த போதும், அவளோட ஃபேமிலி அவளோட அம்மாவும் அப்பாவும் வந்து ஹாப்பியாக இருந்த போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்கிறேன். லாயர்கிட்ட இந்த விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம சச்சினை மீட் பண்ணுறதுக்கு சுஷ்மா வருது. சுஷ்மா வந்தால் சச்சின் வந்து எதுவும் தெரியாத மாதிரி நார்மலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சச்சினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகிறார். ஏன்னா அவரோட காதலெல்லாம் சொல்லிட்டேல, அவர் எல்லோரும் ஹாப்பியாகிட்டு இருக்குது, நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த டைமில் சச்சின் என்ன பண்ணுறதுன்னா, சுஷ்மாக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸு கீப் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது எதுக்குன்னா, சுஷ்மாக்கிட்ட இருந்து விளங்குறதுக்கு ஒரு சின்ன பிளான் வந்து அவனுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஆனால் அது சுஷ்மாவுக்கு தெரியவும் கூடாது. ஒரு நாள் வந்து சுஷ்மா தூங்கிட்டு இருக்கும்போது சுஷ்மாவோட அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். அம்மாக்கிட்ட கால் பண்ணி, அம்மா நீங்கள் டென்ஷன் ஆகாதுங்க, எனக்கும் சுஷ்மாவுக்குள்ளேயும் வந்து லவ் இருக்குது, எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் வந்து உங்களுக்காக அவங்க அப்பாவுக்காக எல்லாம் வந்து நான் அவளை விட்டு கொடுக்குறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதுங்க, ஒரு டைமில் வந்து கண்டிப்பாக அவளை வந்து நான் உங்கள்கிட்ட ஒப்ப வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் ரொம்ப நாளெல்லாம் சுஷ்மாக்கிட்ட இருந்து சுஷ்மாவோட அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு மறைச்சி வைக்கிறதுக்கு முடியலை சச்சுவால். எப்படின்னா சச்சுவோட பிஹேவியர் வந்து ஒரு டவுட்டு வருது நம்ம சுஷ்மாவுக்கு. சுஷ்மா வந்து சச்சுக்கிட்ட கேட்குற, ஏன் எங்கிட்ட இருந்து விளங்கி போயிட்டே இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு, ஏன் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு லவ் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் சச்சின் என்ன சொல்லுதுன்னா, என்கிட்ட நான் வந்து உன்னோட மேலே வந்து லவ் இருக்குன்னு நான் சொன்னதே இல்லையே, நீ தானே சொன்னேன் ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு, அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறேன். அப்போது சுஷ்மா கேட்கும்போது ரொம்ப 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 திட்டியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சச்சு என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து டென்ஷன் ஆகாமல் இருந்தால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதனால்னா அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய டிசீஸ் இருக்குது, நீ வந்து கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும், நமக்குள்ளே இருக்கிற காதலெல்லாம் அப்புறம், ஆனால் அப்பாவை வந்து ஒவ்வொரு டெய்லும் வந்து டெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவனோட ஆக்ரகம் அவரோட டிசைர் தான் உன்னோட கல்யாணம் பார்க்கணுன்னு, ஸோ நீ வந்து கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்கிறேன்.
சச்சு அப்படியே சுஷ்மாவை கூப்பிட்டு அம்மாவோட பக்கம் வருது. அம்மா கிட்ட வந்து, நாங்கள் இவ்வளோ நாள் போய் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், எங்களுக்குள்ளே காதலே இல்லை, இந்த போய் தான் நாங்கள் லாயர்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி, இனிமே வந்து உங்களோட டாக்டர் வந்து உங்களுக்கு கூட தான் இருக்கணும் அப்படி சொல்லி அவளை அம்மாவோட கையில் வந்து கொடுத்து இவன் ரிட்டர்ன் போகிறாங்க. சிரித்து வந்து ஹாப்பியாக போகிறாங்க. அம்மா வந்து சச்சினை கெட்டி பிடிச்சி சந்தோஷமாக அழுறாங்க. அம்மாவுக்கு புரியுது அவனுக்கு வந்து அவன் இங்கே சொன்னதெல்லாம் பொய், அவனுக்கும் பிடிக்கும் அவளுக்கும் பிடிக்கும்னு. அதனால கூட அம்மா அழுதுகிட்டே இருக்கு. ஸோ ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் அம்மா வந்து ரிட்டர்ன் போகிறாங்க. சச்சுவும் அதை பார்த்துட்டே நிற்கிறேன். அப்போ ஸ்டோரி மறுபடியும் அந்த போட்டுக்குள்ளே வருது. அந்த போட்டுக்குள்ளே நம்ம சச்சு வந்து எல்லாருக்கிட்டேயும் இந்த ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கிறது காமிக்குது. அப்போது வந்து அந்த ஒயிட் கலர் அங்கிள் இல்லையா, அவர் வந்து கேட்குற, இது முடிஞ்சு போச்சு லவ் ஸ்டோரி தானே, மறுபடியும் எதுக்காக லவ்வரை பார்க்க போகிறோன்னு கேட்கும்போது நம்ம சச்சு சொல்கிற, இல்லை எனக்கு 3 நாள் முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு. அந்த லெட்டரில் வந்து எனக்கு இந்த 22ஆம் என்னோடய கல்யாணம், நீ கண்டிப்பாக வரணும், அது இல்லாமல் அப்பா வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கு, அப்பா வந்ததுக்கப்புறம் உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கு, நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஒரு லெட்ரு வந்திருக்கு. அந்த லெட்ரு வந்த உடனே மறுபடியும் அவரை மீட் பண்ணுறதுக்கு சுஷமாவை மீட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன். சச்சு இது சொல்கிறத கேட்டு அங்கே இருந்த எல்லோரும் சொல்கிறேன், சரி நாங்களும் வரட்டுமா அந்த கல்யாணத்துக்கு, இவ்வளோ ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் சுஷமாவை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறேன். சச்சு வந்து சரி அப்படின்னா வாங்கன்னு சொல்லி போகிறாங்க. அங்கே ரிசோர்ட்டுக்கு கிட்டே போனால் சச்சுவோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்திருக்கு. அங்கே போனால் நம்ம சுஷமாவோட அம்மா சச்சுனை பார்க்குறாங்க. பார்த்து சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அப்பாவை மீட் பண்ணி வைக்கிறேன். சச்சு சுஷமாவை மீட் பண்ணும்போது சுஷமா கிட்டே சொல்கிறேன், என் கூட கொஞ்சம் ஆளுங்க வந்திருக்காங்க, நான் வர்ண வழியிலே என் கூட ட்ராவலாக இருந்தேன், அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருக்கு, இப்போ வந்து நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்துட்டேன்ல, ஸோ இவருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தவர்கிட்ட அது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னு. சுஷமா வந்து கேட்குறாங்க, என்ன சம்பவம்னு கேட்குறேன். சச்சு வந்து ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லியிருந்தேன் முன்னாடி, உன்னை வந்து எனக்கு பிடிக்காது, உன் மேலே எனக்கு காதல் இல்லை அப்படி சொல்லியிருந்தேன். அது வந்து சுத்த போய், உன்னை பார்த்த போதே எனக்கு காதல் வந்துடுச்சு, உன் மேலே ரொம்ப ஆசை வந்துடுச்சு, உன்னை பார்க்குறதுக்கு தான் நான் வந்துட்டு இருந்தேன், உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த டைமில் அப்படி சொல்கிறேன். சுஷமா வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க, ஆனால் வந்து சேட் ஆகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவளோட கல்யாணம் தானே, ஏன்னா அவளு கேட்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்போ தான் சச்சு சொல்கிறேன். சச்சு பேசிகிட்டு இருக்கும்போதே சுஷமா வந்து கிஷோரை கூப்பிட்றேன். கிஷோர் இங்கே வாங்க, ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறேன். கிஷோர் வரும்போது கிஷோர்கிட்ட இவ வந்து இப்போது எல்லாமே ஒத்துக்கிட்ட, இவர் தான் அந்த கிஃப்டெல்லாம் எனக்கு அமுச்சு வச்சது, இவருக்கு வந்து என் மேலே காதல் இருந்துச்சு, எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன். கிஷோர் வந்து அப்படியா, ஓகே தட்ஸ் ஃபைன் மேன், சூப்பர் அப்படியெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சச்சு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன் நம்ம சுஷமாவுக்கு, இதுதான் என்னோடய மேரேஜ் கிஃப்ட்டுன்னு சொல்லி, வெட்டிங் கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த டைமில் சுஷமா வந்து அது எனக்கு இல்லை கிஷோருக்கு கொடுங்க அப்படி சொல்கிறேன். புரியல அப்படி சொல்லி நிற்கும்போது கிஷோர் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி என்னோட தான் கல்யாணம், சுஷமாவோட இல்லை அப்படி சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகுது. ஏன்னா அன்றைக்கி சுஷமா வந்து கிஷோரை கல்யாணம் பண்ணலை, கிஷோர் வந்து இன்னொரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கு. அது எப்படின்னா, நம்ம சுஷமாவோட அப்பா வந்துட்டல ஊருக்கு வந்த டைம்லேயே நம்ம கோபி வக்கீல் இல்லை லோயரு, அவர் வந்து பார்த்துருந்தாங்க சுஷமாவோட அப்பாவை, அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அப்படியே லோயர் வந்து சுஷமாவோட அப்பாவை மீட் பண்ணுறேன். லோயர்கிட்டே இருந்து சச்சினை பற்றியும் அவரோட காதலை பற்றியெல்லாம் கரெக்டாக ஒரு ரியலான ஒரு இமேஜ் வந்து கிடைக்கிறாங்க அப்பாவுக்கு. அப்போ அப்பா என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு முக்கியம் என்னோடய டாட்டர் தானே, என்னோடய மகள் தானே எனக்கு முக்கியம் அப்படி சொல்லி அப்படியே நம்ம சச்சினோட ஃபேமிலியை விசாரிக்கிறாங்க, சச்சின் எப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சச்சினோட ஃபேமிலிக்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிளானில் வராங்க அவர். எதனாலனா, இப்போ சுஷமாவுக்கு வந்து சச்சினை தான் கல்யாணம் பண்ண வைக்கணும், அந்த மாதிரி அவர் வந்து ஒரு மிஸ்டரி மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம பிளான் பண்ணி சச்சுவை வர வச்சுருக்காங்க இங்கே. அப்படி தான் இந்த லெட்டரெல்லாம் போட்டு இங்கே சுஷமாவோட கல்யாணம் சொல்லி இவன் இங்கே வந்திருக்கிறது. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் சொல்லி சுஷமாவையும் நம்ம சச்சுவையும் ஒன்றா சேர்த்து வச்சு அந்த படம் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஒரு ரொம்ப ஹாப்பியான எண்டிங்காக இருக்கிற படம். இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஸோ மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது இன்னும் அழகாக நல்லா பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.